தீக்கிதிர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, திருப்பரங்குன்றத்தை வைத்து பாஜக மற்றும் சங் பரிவார அமைப்புகள் செய்யக்கூடிய மதவாத அரசியல் பற்றி தான் பேச போகிறோம். அதற்கு முன்னால் பாஜக மற்றும் அந்த சங் பரிவார அமைப்பினுடைய கொள்கை என்ன, இந்தியாவில் அவருடைய திட்டம் என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துருவோம். இப்போ இந்தியாவில் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடியது இந்து சமுதாயம், சொல்லக்கூடிய இந்து சமுதாயம், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் பிற சமுதாயங்கள் இந்தியாவில் இருக்குது. இப்போ பாஜக ஒரு மதவாத அமைப்பு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, மெஜாரிட்டியாக இருக்கக்கூடியது இந்து சமுதாயம் தான். அப்போ அவர்கள் சில கொள்கைகள் வச்சுருக்கிறாங்க. இந்த நாடை இந்து ராஷ்டிரமாக்கணும். இப்போ ஆர்எஸ்எஸ் அதனுடைய ஒரு கொள்கை இருக்குது. உயர் சாதியை சேர்ந்தவர்கள் தான் ஒட்டுமொத்த அதிகாரம் இருக்கணும் அப்படிங்கிறத பல கொள்கைகள் இருக்குது. இதனுடைய திட்டத்தின் அடிப்படையில் தான் அவங்களுடைய அரசியலுங்கிறது இந்தியா முழுக்க இருக்குது அப்படிங்கிறது தான். அதன் அடிப்படையில் தான் அவங்களுடைய முக்கியமான திட்டம் அப்படி என்னென்னா, இப்போ இந்த இந்துக்கள் அப்படின்னு சொல்லணும்னா அதுக்குள்ளே பல வேறுபாடு இருக்குது. அதில் நீ பிராமணன், வைசிய, சூத்திர, சத்திரர் பல வேறுபாடு இருக்குது. அப்போ இவ்வளோ வேறுபாடு இருந்தால் கூட அந்த வேறுபாடை களையிறதுக்கு அவங்க ஒரு நாளும் போராடினது கிடையாது. அவங்க அந்த வேறுபாடை இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புகிறாங்க. ஏன்னா பிறப்பால் ஏற்றத்தாழ் உண்டு அப்படிங்கிறத அவங்க ஏற்றுக்கொண்டு அப்படி செயல்படுறாங்க அப்படின்னால தான். அதனால அவர்கள் இந்த பெரும்பான்மை இந்து மக்கள் நம்ம பக்கம் இருக்கணும், சிறுபான்மை மக்கள் நமக்கு ஓட்டு போடாட்டால் பரவாயில்ல. அப்போ பெரும்பான்மை மக்கள் நம்மளை ஆதரித்தா நாம் ஒரு அதிகாரத்துக்கு உட்காரலாம், நம்மளுடைய கொள்கைகள் எல்லாமே நடைமுறைப்படுத்தலாம். அது இந்து ராஷ்டிரமாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய பொது சிவில் சட்டமாக இருக்கட்டும், பல அவங்களுடைய கொள்கைகளாக இருக்கட்டும். அப்போ இதன் அடிப்படையில் தான் அவங்களுடைய அரசியல் எல்லாமே இருக்கும். நீங்கள் இப்போ இன்றைக்கி திருப்பரங்குன்றத்தில் இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது, இதற்கு முன்னால் அவங்க இதே மாதிரி என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். கிட்டத்தட்ட பாபர் மசீதியில் அயோத்தியில் அந்த இடத்துல ராமர் பிறந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை கிளப்பி இன்றைக்கி அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரியும். அங்கே ராமருக்கு கோயில் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது. ஆனால் நீங்கள் வரலாற்று ரீதியாக ராமர் அப்படிங்கிறது ஒரு கற்பனை கதாபாத்திரம் தான். வால்மீகி எழுதியக்கூடிய ராமாயணங்கிறது கற்பனை கதாபாத்திரம் தான். ஆனால் கற்பனை கதாபாத்திரத்தில் இருந்தவர் ஒருத்தர் பிறந்தாருன்னு சொல்லி மக்களுடைய பெரும்பான்மை மக்களின் நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு தீர்ப்பை வாங்கி இன்றைக்கி அங்கே கோயில் எழுப்பப்பட்டிருக்கு. அப்போ பெரும்பான்மை மக்கள், நீங்கள் சட்டத்தை மீறி பெரும்பான்மை மக்கள் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா நம்மளால் எதுவும் செய்ய முடியும் அப்படிங்கிறத அவங்க பாஜக போன்ற சங் பரிவார அமைப்புகள் நினைக்கிறாங்க. நாம் அப்போயே என்ன சொன்னோம், நீங்கள் பாபர் மசீதியை மட்டும் விட்டுட்டு ஒருவேளை அந்த இடத்த இஸ்லாமியர்கள் வெளியேற்றிட்டு இந்துக்கள் கையில் கொடுத்துட்டா கூட இவங்க அதை ருசி கண்டவங்க இதே பிரச்சனையை, ஏன்னா அவங்களுக்கு இந்த மதவாதத்தை தவிர்த்து வேறு பிரச்சனைக்குள்ளே போக மாட்டாங்க, அதை வைத்து மட்டும்தான் முழுக்க அரசியல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புனால இதை விட்டுட்டு இன்னொரு இடத்த வேறு பண்ணத்தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள், இடதுசாரிகள் எல்லாம் சொல்லத்தான் செஞ்சாங்க. பாபர் மசீதிக்கு அடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய யானபாபி மசூதியை கையில் எடுத்தாங்க. அந்த யானபாபி மசூதிக்குள்ளே இதுக்கு முன்னால் சிவன் கோயில் இருந்தது, சிவலிங்கம் இருந்தது, அதனால் அந்த கோயிலை எங்கள் கூட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி சங் பரிவார அமைப்புகளை வழக்கு தொடுத்து அந்த விவகாரம் பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படிங்கிறது. இதே போல் உத்தரப்பிரதேசலையுமே மதுராவில் கிருஷ்ணர் கோயில், அங்கே கிருஷ்ணர் கோயிலும் பள்ளிவாசல் அருகே இருக்குது. தனித்தனி நிர்வாகங்கள் எந்த பிரச்சனை இல்லாமல் மக்கள் வழிபட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பாபர் மசூதி தீர்ப்புக்கு அடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த தீர்ப்பை அவங்கள சாதகமாக எடுத்துட்டாங்க. ஓகே, அப்போ அங்கேயே இப்படி நடக்கும்போது அப்போ நாமளும் இங்கே பிரச்சனையை கிளப்போம் அப்படின்னா நாம் இந்த விஷயத்தில் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி விசுவந்து பரிஷத்து உள்ளிட்ட சங் பரிவார அமைப்புகள் அங்கே வழக்கு போட்டு நீங்கள் இங்கே இஸ்லாமிய பள்ளிவாசல் இருக்கக்கூடாது, அது கிருஷ்ணர் அந்த நிர்வாகத்திறமை ஒப்படைக்கணும்னு சொல்லி அங்கே பஞ்சாயத்து பண்ணுறாங்க. இது மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ் சங் பரிவார அமைப்புகள் தங்களுடைய இணையதளங்களில் இந்தியா முழுக்க இதுபோல் இந்து ஆலயங்கள் பிற ஆலயங்களை இடிச்சுட்டு தான் இந்து ஆலயங்கள் கட்டப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி இதை ஃபுல்லாக மீட்டெடுக்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வெப்சைட்லேயே குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா இது தொடர்ச்சியாக இந்த விஷயத்தை மத பகைமையை மக்கள் மத்தியிட்ட வச்சுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அவங்க உயிர்ப்போடு இருக்க முடியும் அப்படிங்கிறது தான். அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, மீனுக்கு தண்ணி இல்லைனா உயிர் வாழ முடியாது அப்படின்னு மாதிரி சங் பரிவாரங்கள், பாஜ அமைப்புகள் நீ மதக்கலவரம் இது இல்லாமல் அது உயிரோட்டமாக இருக்கவே முடியாது அப்படிங்கிறது தான். இப்போ இதனுடைய தொடர்ச்சி தான் நீங்கள் கிட்டத்தட்ட இங்கே திருப்பரங்குன்றம் விஷயமும் கூட. நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் கிட்டத்தட்ட காலகாலமாக இருந்த நடைமுறை இப்போ திடீர்னு ஏன் பஞ்சாயத்து ஆகுது? அங்கே ஒரு தர்கா இருக்குது மேலே, அந்த தர்காவில் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே ஆடு பலியிட்டு இருக்காங்க. தங்களோட நினைச்ச காரியம் நிறைவேறிடுச்சு அப்படின்னா அங்கே ஆடு பலியிட்டு அவங்களோட வேண்டுதல் நிறைவேற்றுறாங்க. இது காலங்காலமாக நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் திடீர்னு அந்த பஞ்சாயத்து வருது அப்படின்னா அதற்கு ஒரு திட்டமிட்ட ஒரு நோக்கம் இருக்குது அப்படிங்கிறது தான். அது இந்த பாஜக சங் பரிவார அமைப்புகள் ஏற்படுத்தி தான். ஏன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட தொடர்ச்சி அவங்களுடைய பாஜக அரசியலை வளர்க்குறதுக்கு பல விஷயங்களை செஞ்சுட்டே இருக்காங்க. அது கையில் எடுக்கலை, அவங்களுடைய திட்டம் நிறைவேறலை அப்படிங்கிறது தான். அப்போ இந்த ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அவங்க ஒரு மாதிரி அரசியல் வச்சுருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு வட மாநிலம் அப்படின்னா ராமர்,
அங்கே வந்து ஜெய் ஸ்ரீராம் ஒரு ராமர் அரசியல் வந்து அங்கே மக்கள் வந்து இயல்பாக இருக்கிறாங்க. பட் இங்கே வந்து அந்த அளவுக்கு ஒரு ராமர் அரசியலையோ ஒரு ஜெய் ஸ்ரீராம் சொல்லக்கூடிய ஆட்கள் இங்கே கிடையாது. அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தன்மை வேற மாதிரி இருக்குது. வட மாநிலங்கிற ராமரை கையில் எடுத்தான் அப்படின்னா கேரளாவில் ஐயப்பனை கையில் எடுத்துக்கிறது. அப்போ தமிழ்நாட்டில் என்ன இருக்காரு? தமிழ்நாட்டில் தமிழ் கடவுள் முருகன்றாங்க. அப்போ நம்ம முருகனை கையில் எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு நீ தொடர்ச்சியாக திருப்பரங்குன்றத்தை வைத்து இப்போ மட்டும் இல்லை, நீங்கள் இந்து முன்னணியில் இருந்த ராமகோபாலன் காலகட்டத்திலிருந்தே இந்த விஷயத்த தொடர்ந்து அவங்க கையில் எடுத்து வராங்க. கிட்டத்தட்ட 1923 நீதிமன்றங்கள் பல தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே தர்காவும் இருக்கணும், அதுக்கான உரிமை இருக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக அந்த விஷயங்களை கொடுத்துட்டே இருக்காங்க. அப்படின்னு தான். ஆனால் சங் பரிவாரங்கள் விடாதில்லை, எப்படினாலும் தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் சாதாரண மக்கள் வந்து முருகனை திருப்பரங்குன்றத்தில் முருகனை வழிபடுறாங்க, அங்குள்ள இஸ்லாமிய தர்கா வழியிடுறாங்க. எந்த பிரச்சனையுமே யாருக்குமே இல்லை. அப்போ திட்டமிட்டு பாஜக மற்றும் சங் பரிவார அமைப்புகள் இதற்கு வந்து திட்டமிட்டு இந்த பிரச்சனையை உருவாக்குறாங்க. எப்படி அப்படின்னா, நீங்கள் அங்கே வந்து ஒரு நபர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, இங்கே மாதிரி அங்கே வந்து இஸ்லாமியர் வந்து ஆடு பலியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்காங்க. இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்காங்கன்னா இதற்கு முன்னாடி அரசு அதிகாரியினுடைய தவறுமே இருக்குது, சரியான வழிகாட்டுதல் இல்லாத தவறுமே இருக்குது. நீங்கள் அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்காரு அப்படின்னா நீதிமன்றங்களே பல நடைமுறை சொல்லியிருக்கு. அங்கே வந்து ஆல்ரெடி ஏற்கனவே வந்து தர்காவில் போய் ஆடு பலியிடுறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது. ஆனால் இவர் என்னன்னா அதுக்கு தடை விதிக்கிறார் ஒரு ஆர்டிஓ. அப்போ தடை விதிக்கும் போது என்ன பஞ்சாயத்து ஆகுது அப்படின்னா, அப்போ ஆல்ரெடி இஸ்லாமியர்கள் வந்து அவங்க எப்பயும் போல் அங்கே ஆடு பலியிறதுக்கு ஆடை கொண்டு போகும்போது அப்போ அன்றைக்கி மீடியாக்கள் போல் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, பாரு ஒரு முருகனை வழிபடக்கூடிய ஒரு கோயிலில் இப்படி வந்து இஸ்லாமியர்கள் வந்து ஆடை பலிகிறதா. அப்போ எல்லாத்துக்கும் நீ ஊடகத்தில் பார்க்குற ஒரு சாதாரண இந்து வெறியர்கள் வேற, இந்து நம்பிக்கையாளர் வேற. அப்போ ஒரு சாதாரண இந்து நம்பிக்கையாளர் உட்பண்டு டிவியில் பார்க்குறப்ப என்ன தோணும் அப்படின்னா, இங்கே வர்றா நாம் வழிபட்டுக்கிட்டு இருக்கோம் ஒரு முருகன் கோயிலில், அங்கே எதுக்கு இந்த இஸ்லாமியர்கள் தேவையில்லாமல் போய் ஆட்டை இப்படி பலிடுறாங்க, இதெல்லாம் தேவையில்லாத வேலை தானே, இவங்களே இப்படி செஞ்சுட்டு கடைசியில் வந்து நம்மளாம் ஒற்றுமையாக இருக்கும் இப்படி இது பண்ணுறதா அப்படின்னு சொல்லி ஒரு மீடியாவில் பெரிய ஒரு விவாதமாக கிளப்பி பார்க்கப்படுது. ஆனால் அங்கே ஏற்கனவே அங்கே வந்து தர்காவில் அங்கே உள்ள இஸ்லாமியர்கள் ஆடை பலியிடுறாங்க அப்படிங்கிற ஒரு இயல்பான விஷயம். அப்போ திட்டமிட்டு இதை உருவாக்குறாங்க, தடை போடுறாங்க. அப்போ ஆடை கொண்டு போகும்போது பார்த்தீங்களா முருகன் மலையில் இப்படி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வெறுப்பு பிரச்சாரத்தை கொண்டு போய் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பதட்டமான சூழ்நிலை மக்கள்கிட்ட ஏற்படுத்துகிற மாதிரி விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான். அப்போ நாம் தமிழ்நாட்டு மக்கள் இதை வந்து உணர வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா பாஜகனுடைய திட்டம் அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது தான். அதாவது இப்போ அந்த திருப்பரங்குன்றம் அதே மலையில் வந்து அங்கே கருப்பசாமி கோயிலுமே இருக்குது. அப்போ அந்த கருப்பசாமி கோவில்லையும் இந்துக்கள் வந்து ஆடை பலியிட்டு தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கருப்பசாமி கோயில் முனிசாமி கோயில் இந்துக்கள் ஆடை பலியிட்டு கும்பிட்றது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு இஸ்லாமியர் செய்வது மட்டும்தான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதை மட்டுமே ஒரு பெரிய பூதாகரமாக பேசி ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணுற ஒரு வேலையாக இருக்குது. இன்னொன்று நம்ம இங்கே குறிப்பாக என்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, இது திட்டமிட்டு இஸ்லாமியர் மீது ஒரு குறிப்பாக ஒரு பகையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு போக்கு இருக்குது அப்படிங்கிறதா. இப்போ நாம் இதில் என்ன உன்னிப்பாக பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, இந்த இஸ்லாமியர்கள் யார் இந்த இஸ்லாமியர்கள் இப்போ இதே திருப்பரங்குன்ற மக்கள் அப்படின்னா இதே ஒரு 40 வருடங்கள் முன்பு இல்லை 50 வருடங்கள் முன்பு இதே இந்த சொல்லக்கூடிய இந்த இந்துவோ இங்கே இருக்கக்கூடிய சாதியோ பல இப்போ தமிழ்நாட்டில் கூட பல சாதியோ 50 வருடங்களுக்கு முன்னாடி இதே சாதியில் இருந்தவர்கள் தான், இதே அந்த மதத்தில் இருந்தவர்கள் தான். இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு வழிபாடு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் ஒரு மதத்தில் இருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய தம்பி இருக்கார் அப்படின்னா நான் இந்துவாக இருக்கேன், என்னோட தம்பி இஸ்லாமியர் இருக்கார். ஆனால் நாங்கள் ஒரு வளர்ந்து ஒரு சூழ்நிலைக்கு போகும்போது இப்போ நான் இந்துவாக ஒரு பிஜேபியில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு கட்சியில் இருக்கிறேன், இப்போ அவர் வந்து ஒரு இஸ்லாமிய அமைப்பில் இருக்கார் அப்படின்னா இங்கே எப்படின்னா என்னுடைய உடன் பிறந்த தம்பியவே என்னை எதிரி போல சித்தரிக்கிறது. இது எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. என்னுடைய கூட பிறந்த தம்பி தான், ஆனால் அவரவே இவன் வந்து இஸ்லாமியர், இவனுடைய சொத்தை பறிச்சிருவான், உன்னோட இடத்த பிடிங்கிடுவான், இவன் வந்து இருந்தானா நம்மளால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த விஷயத்தை உதாரணம் புரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே உள்ள இஸ்லாமியர்கள் இதே இந்துவாக இருந்து இதே சாதி அமைப்பில் இருந்தால் இன்றைக்கி அவங்க அந்த மார்க்கம் பிடிக்குது, அந்த மதம் பிடிக்க அப்படின்னாலும் அந்த விஷயத்தில் இருக்காங்க. ஆனால் அவங்கள ஒரு பெரிய எதிரி போல கட்டமைச்சு அதன் மூலிமா ஒரு மதப்பகைமையை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்த பாஜக தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதான். அதே மாதிரி இப்போ இந்த பிரச்சனையை விட்டே வந்து என்னன்னா, ஹெச் ராஜா பாஜகனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஹெச் ராஜா என்ன சொல்கிறார் அப்படின்னா, அங்கே உள்ள திருப்பரம் இப்போ இது ஒரு சமூகம் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் வந்து அமைதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இது அமைதியாகவே வாழணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்ட்டு வந்து பத்திரிகையாளர் கேட்குறப்ப என்ன சொல்கிறார் அப்படின்னா, அங்கே உள்ள தர்காவை வந்து நீங்கள் எடுத்துருங்க, தர்காவை அகற்றிடுங்க, நாங்கள் வந்து நல்லா வாழ்ந்துட்டு போகிறோம், நல்லா இணக்கமாக வாழ்ந்துட்டு போகிறோம் அப்படிங்கிறாரு. அதாவது இப்போ இது போன்ற பிரச்சனைகளுக்கு நீங்கள் சட்டம் இந்தியாவினுடைய வழிபாட்டு உரிமைகள் சட்டம் வந்து என்ன சொல்லிச்சு அப்படின்னா, இந்தியா முழுக்க நீங்கள் அந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து இந்து கோயில் வந்து இஸ்லாமியர்கள் படையெடுத்திருக்காங்க, இஸ்லாமியர்களோட இந்து மன்னர்கள் படையெடுத்திருக்காங்க. அப்போ இங்கே பல்வேறு பிரச்சனைகள் நடந்திருக்கு. இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்தோம் அப்படின்னா இங்கே உள்ள திருப்பரங்குன்றம் மலையாக இருக்கட்டும், அது வந்து ஒரு சமணர் படுகை தான். நீ தமிழகத்தில் சமணமும் பௌத்தமும் கோல வச்சு இருக்கிற காலகட்டத்தில் சைவமும் வேதமும் கிடையாது. அதுக்கப்புறம் தான் இந்த வேத மதங்கள் வருது. அப்போ இந்துங்கிற பேர் கிடையாது. அப்போ சைவமும் வைணமும் இந்த சமணத்தையும் பௌத்தத்தையும் அழிச்சுக்கிட்டு தான் இந்த மதங்கள் வேறு
தோன்றி வளருது. அப்போ இப்போ எல்லாத்தையும் வந்து வாங்க சமணத்துக்கு திரும்பவும் பௌத்தத்துக்கு திரும்பவும் சொல்ல முடியுமா? அப்போ இந்தியாங்கிறது வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட ஒரு நாடாக இருக்கும்போது இந்த பிரச்சனையெல்லாம் உணர்ந்து தான் இந்தியாவில் வந்து என்ன சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா, வழிபாட்டு உரிமைகள் பாதுகாப்பு சட்டங்கிறது 1991 கொண்டு வரப்படுது. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1947 ஆகஸ்ட் 15 ஒரு வழிபாட்டு தலம் என்னவாக இருந்ததோ அது அப்படியே இருக்க வேண்டும் அப்படி தான் சொல்லுது. அது இந்து கோயிலாக இருந்தால் இந்து கோயிலாக இருக்கணும், இஸ்லாமியர் கோயிலாக இருந்தால் இஸ்லாமிய கோயில் தான் இருக்கும். அதற்கு முன்னாடி உள்ள வரலாறை தோண்டி எடுத்து பார்க்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுது. ஏன்னா அதற்கு முன்னாடி என்னவான்னு இருந்திருக்கலாம், இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும் அப்படிங்கிறக்காண்டி தான் இதுக்கு பாபர் மசீது விஷயத்தை மட்டும்தான் விதிவிலக்காக கொடுத்துருந்தாங்க. மற்ற எல்லாவற்றுக்கும் இது பொருந்தும். இந்த வழிபாட்டு உரிமைகள் சட்டத்தை மீறி தான் இந்த ஒட்டுமொத்த விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா. அப்போ ஹெச் ராஜா பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அவர் பேசக்கூடியது எல்லாமே இந்த மதவாதத்தை தூண்டி மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கான ஒரு வேலை தான். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து அவர் பேசுகிறாரு என்னன்னா, இந்த மாதிரி தர்காவை வந்து நீங்கள் வெளியேற்றிருங்க, நாங்கள் வந்து இயல்பாக வாழ்ந்துக்கிறோம் அப்படின்ட்டு. அவர் சொல்லக்கூடிய நோக்கம் என்னன்னா, இப்போ இதை பார்க்கக்கூடிய மற்றவர்கள், இப்போ இஸ்லாமியர்களோ இவர் இதை பார்த்து வந்து கோபம் அடைஞ்சு ஏன் ஏன் வந்து தர்காவை தான் ஆகட்டணுமா, ஏன் முருங்கோயில் ஆகட்டணும் அப்படின்னு சொல்லணும். அதே வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு பார்த்தீங்களா, இவர் வந்து பார்த்தீங்க இவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நம்ம முருங்கோயில் ஆகட்டும் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அப்படிங்கிற ஒரு வாதத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தி ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கான திட்டமாக தான் அவருடைய ஒவ்வொரு டோனுமே இருக்குது. என்னன்னா இந்த விஷயங்கள் வந்து வலுவாக வந்து ஒரு மக்கள் மத்தியில் பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் விதமாக ஒரு ஒரு மத கலவரத்தை தூண்டு விதமானது அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகள் இருக்குது. அதை தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். இன்றைக்கி இந்தியாவில் வந்து பிரச்சனைகள் ஏராளமாக இருக்குது. நீங்கள் அது பெட்ரோல் டீசல் விலை உயர்வாக இருக்கட்டும், இல்லை சிலிண்டர் விலை உயர்வாக இருக்கட்டும், மக்கள் அன்றாடம் அவர்களுடைய வாழ்நிலையில் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் ஏராளமாக இருக்குது. வேலையின்மையாக இருக்கட்டும். ஆனால் இதை பற்றியெல்லாம் வந்து பேசாமல், ஏன் இன்றைக்கி பட்ஜெட் அறிவிக்கப்பட்டிருக்கு, பட்ஜெட்டில் வந்து எவ்வளோ இன்னமும் மக்கள் வாழ்நிலையை வந்து உயர்வதற்கான பட்ஜெட்டாக இல்லை, ஒரு ஏமாற்று விலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இந்த பொருளாதார விஷயங்கள் எதை குறித்தும் பேசாமல் மக்களை வந்து இந்த விஷயங்கள் தான் டைவர்ட் பண்ணுற விதமாக ஒரு மதவாத அரசியலை அது வந்து பாஜக வட மாநிலங்களில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதே விஷயத்த இப்போ தமிழ்நாட்டிலையும் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதை வந்து தொடர்ச்சியாக விட்டோம் அப்படின்னா, நீங்கள் வட மாநிலத்தில் செய்யக்கூடிய அதே மதவாத அரசியலையும் ஒரு பதட்டத்தையும் தமிழ்நாட்டிலையும் இந்த அமைப்புகள் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் இந்த பாஜக மற்றும் சங் பரிவார் அமைப்புகள் இந்த செய்யக்கூடிய இந்த திட்டத்தையும் இந்த மதவெறி காடாக ஆக்கக்கூடிய அந்த நினைப்பையும் தமிழ்நாடு மக்கள் முறியடிக்க வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மற்றும் முற்போக்கு இயக்கங்கள் இந்த பாஜக செய்யக்கூடிய மத வெறுப்பு அரசியலுக்கு எதிராக மக்களை திரட்டி பெரும் இயக்கத்தை நடத்த வேண்டும். தமிழ்நாட்டு மக்களும் இதை புரிந்து கொண்டு அதற்கேற்ற போல செயலாற்ற வேண்டும் அப்படிங்கிறதான். அப்படி செஞ்சால் தான் பாஜக போன்ற மதவெறி அமைப்புகளை தமிழ்நாட்டில் இருந்து விரட்டடிக்க முடியும். அதுதான் தமிழ்நாட்டுக்கு அவசியமும் கூட.